கல்வி வளாகங்கள், மருத்துவமனை, நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்தும் பணியில் நாணல் எனும் அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. சுத்தம், சுகாதாரம் என்று ஏடுகளில் எழுதியுள்ள வார்த்தைகளை வாசிக்கும் பலரும் தங்களது அலட்சியத்தால் கண்ட இடங்களில் குப்பைகளை வீசி விடுகின்றனர். இதனால் தான் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான குப்பைகள் சேர்ந்து சுற்றுப்புறத்திற்கு கேடு விளைவிப்பதோடு அந்த இடத்தையே பயன்படுத்த முடியாத அளவிற்கு சீர்கேட்டு வருகிறது. குப்பைகளை அகற்றினால்தான் சுகாதாரம் சீர்படும் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக மதுரையில் நாணல் என்ற நண்பர் குழு செயல்பட்டு வருகிறது. நீர்நிலைகளை சுத்தம் செய்து தூர்வாருவது, கல்விக்கூடங்கள், மருத்துவமனை வளாகங்களில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுவது என்று இளைஞர்கள் களம் இறங்கி விடுகின்றனர். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்த பணிகளை செய்து வருகின்றனர். விடுமுறை நாளில் மதுரை அண்ணாநகர் பிற்படுத்தப்பட்டோர் கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் தேங்கி கிடந்த குப்பைகள், அடர்ந்த முற்செடி மற்றும் புதர்களை அகற்றி சுத்தம் செய்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களும் இந்த மாதிரி நிறைய குப்பை கூடங்கள் தேங்கி இருக்குது. அது நம்மளுடைய அலட்சியத்தினால் ஏற்பட்டது. அது நம்ம அந்த குப்பைகளுக்கு காரணம் வேற யாரும்னா நம்ம தான். அப்போ அந்த குப்பைகளை சுத்தம் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அதை உணர்த்தும் வகையில இன்னைக்கு மதுரையில மாணவர்களையும் எங்கள் இளைஞர்களையும் கொஞ்சம் எல்லாரும் ஒருங்கிணைத்து இந்த சுத்தம் பண்ற பணியை நாங்கள் மேற்கொள்றோம். நாணல் அமைப்பு இளைஞர்களைப் போல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் பொது பணிகளில் ஈடுபட்டால் நாடு சுத்தமாகும்.